ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் அன்பானது எங்கள் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கிறதம்மா. நாங்கள் அந்த அன்பை பரிபூரணமாக உணர்ந்து எல்லோரிடமும் அன்பாக இருப்பதற்கும், பயமற்ற நிலையில் நாங்கள் இறைவனோடு இணைப்பில் இருப்பதற்கும் தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் கூட்டாக அமர்ந்துள்ளோம். தயவு செய்து தாங்கள் அனுமதி தாருங்கள் தாயே. கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
அன்னை அவர்கள் சக்தி பூஜையில் கூறிய பேசிய சொற்பொழிவிலிருந்து ஒரு மேற்கோள். அன்புக்கு ஆடம்பரம் தேவையில்லை. நீங்கள் உண்மையான அன்பை கொண்டிருந்தால் மிகவும் மென்மையானவராகவும் இனிமையானவராகவும் இருப்பீர்கள். இது தேவியின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். உங்கள் இதயத்தில் அன்பு இருக்கிறது. ஆனால் அன்பின் சமுத்திரம் உங்களின் சகஸ்ராரம். உங்கள் சகஸ்ராராவில் அன்பு நிறைந்திருந்தால் வாழ்க்கை மாறிவிடும். தெய்வீக அன்னை உன்னை நேசிக்கிறாள். அது உனக்கு அற்புதங்களை தருகிறது. நீங்கள் நான் அனைவரையும் மிகவும் நேசிக்கிறேன், அனைவரையும் மிகவும் நம்புகிறேன் என்று கூறுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சி கொள்ளுங்கள் அம்மா. எங்களை எப்பொழுதும் சமநிலையிலும் சகிப்பு தன்மையுடன் கூடிய பொறுமையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இடா நாடி. கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தயவு செய்து எங்கள் இடா நாடியில் உள்ள அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. நாங்கள் எங்களின் இடா நாடியையும் இடா நாடியில் உள்ள சக்கரங்களையும் தங்களிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கிறோம் தாயே. தயவு செய்து தங்களின் மேலான கவனத்தை எங்களின் இடா நாடி மீது செலுத்துங்கள்.
மந்திரம் ஸ்ரீ மகா காளி பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது இடா நாடியலை வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷ்யம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अव वक्तारम् अव श्रोतारम् अव दातारम् अवादातारम् अवानुचानुमवशिष्यम् अव पश्चादात् अव पुरस्तात् अवोदरादात् अव दक्षिणादात् अव शोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समन्दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्भदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियो असि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्थेन्दुलक्षितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं ककारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारः शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः नेत्रोद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं स सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः. नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्ति नमो नमः. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
பிங்களா நாடி. மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடியிலும் சஹஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் உள்ள அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உடல் உபாதைகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களின் பிங்களா நாடியையும் அதிலுள்ள சக்கரங்களையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தயவு செய்து தங்களின் மேலான கவனத்தை எங்களின் பிங்களா நாடி மீது செலுத்தி நாங்கள் இறைவனோடு இணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. சுழுமுனை நாடி. கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் அமைதியை உணர்கிறோம் அம்மா. எங்களின் மத்திய நாடியையும் மத்திய நாடியில் உள்ள சக்கரங்களையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்கள் மீதே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம். ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் ஸ்வரூபம். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. ஸ்ரீ கணேசராகிய தாங்கள் தயவு செய்து எங்களுக்கு தங்களை போன்ற கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. எது உண்மையோ அதை மட்டும் எங்கள் காதுகள் கேட்கட்டும். எங்களது தியானமானது தங்களது கருணையால் ஒளியூட்டப்படட்டும். அங்கே கருணையும் அமைதியும் மட்டுமே நிரம்பியிருக்க வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அன்பால் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும் நாங்கள் தங்களிடத்தில் சந்தேகமற்ற முழுமையான அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியுடனும் மற்றவர்களிடத்தில் மன்னித்தல் குணம் உடையவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், எங்களின் இந்த பிரார்த்தனைகள் முழுமையாக எங்களின் இதயத்திலிருந்து கேட்கிறோம். நாங்கள் உதட்டளவில் பிரார்த்தனைகள் அல்லாமல் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் தங்களிடத்தில் கேட்கும் இந்த பிரார்த்தனைகளை தயவு செய்து தாங்கள் எங்களுக்கு நிறைவேற்றி தாருங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் தமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம். மெதுவாக நாபி சக்கரம். மெதுவாக பவசாகரம். மெதுவாக ஹிருதய சக்கரம். தாயே, எங்களின் தாயான தாங்கள்
ஸ்ரீ ஆதிசக்தியாகவும் ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் அகிலத்தை ஆளும் அகிலாண்டேஸ்வரியாகவும் இருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் தாயாக பெற்றமைக்கு எங்களின் பல பிறவிகளில் பெற்ற புண்ணியம் தாயே. தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்களின் அன்பும் பாதுகாப்பும் எங்களுக்கு எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. அந்த பாதுகாப்பில் நாங்கள் பயமின்றி கவலைகளின்றி இருக்கின்றோம். எங்களின் இந்த ஆனந்த நிலையை நாங்கள் பரிபூரணமாக உணர வேண்டும் அம்மா. தாயாகிய தாங்களே தங்களுடைய குழந்தைகளான எங்களை உண்மை நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் தாயே. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் நமது ஹிருதய சக்கரத்திலே வைத்திருப்போம். श्री दुर्गा के 32 नाम। ओम दुर्गा दुर्गार्ति शमनी, दुर्गा पद्मी निवारिणी, दुर्गमच्छेदिनी, दुर्गसाधिनी, दुर्गनाशिनी, दुर्गतोद्धारिणी, दुर्गनिहन्त्री, दुर्गमापहा, दुर्गमज्ञानदा, दुर्गदैत्यलोकदवानला, दुर्गमा दुर्गमालोका, दुर्गमात्मस्वरूपिणी, दुर्गमार्गप्रदा, दुर्गमविद्या, दुर्गमाश्रिता, दुर्गमज्ञानसंस्थाना, दुर्गमध्यानभासिनी, दुर्गमोहा, दुर्गमगा, दुर्गमार्थस्वरूपिणी, दुर्गमासुरसंहन्त्री, दुर्गमायुधधारिणी, दुर्गमाङ्गी, दुर्गमता, दुर्गम्या, दुर्गमेश्वरी, दुर्गभीमा, दुर्गभामा, दुर्गभा, दुर्गदारिणी। नामावलिमिमां यस्तु दुर्गाया मम मानवः पठेत् सर्वभयान्मुक्तो भविष्यति न संशयः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம்
கவனம் மெதுவாக நம்முடைய சஹஸ்ரார சக்கரம், தாய் எங்களின் சகஸ்ரார சுவாமினியை தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்ந்துள்ள நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் தியானத்தில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. கவனம் நம்முடைய சஹஸ்ரார சக்கரம், सहस्रार के 19 मंत्र। श्री महागणेश। ओम त्वमेव साक्षात् श्री महागणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महाभैरव। ओम त्वमेव साक्षात् श्री महाभैरव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महत्मनस। ओम त्वमेव साक्षात् श्री महत्मनस साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महदहंकार। ओम त्वमेव साक्षात् श्री महदहंकार साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री हिरण्यगर्भ। ओम त्वमेव साक्षात् श्री हिरण्यगर्भ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सत्य। ओम त्वमेव साक्षात् श्री सत्य साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महच्चित्त। ओम त्वमेव साक्षात् श्री महच्चित्त साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री आदिशक्ति। ओम त्वमेव साक्षात् श्री आदिशक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री विराट। ओम त्वमेव साक्षात् श्री विराट साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री कल्की। ओम
साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सदाशिव ॐ त्वमेव साक्षात् श्री सदाशिव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री अर्धमात्रा ॐ त्वमेव साक्षात् श्री अर्धमात्रा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री बिंदु ॐ त्वमेव साक्षात् श्री बिंदु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री वलय ॐ त्वमेव साक्षात् श्री वलय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री आदि ब्रह्म तत्व ॐ त्वमेव साक्षात् श्री आदि ब्रह्म तत्व साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सर्वस्व ॐ त्वमेव साक्षात् श्री सर्वस्व साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सहस्रार स्वामिनी ॐ त्वमेव साक्षात् श्री सहस्रार स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री मोक्षदायिनी ॐ त्वमेव साक्षात् श्री मोक्षदायिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महायोगदायिनी ॐ त्वमेव साक्षात् श्री महायोगदायिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। அமைதியான தியானத்தில் இருப்போம்.
இதே தியான நிலையில் நாம் அன்னையின் அறிவுரையை கேட்போம். So the way we have to work out our protection has to be mutual. Mother, of course, is there to protect you all the time. Her powers are there to protect you. But surprisingly, in the modern times, there is one condition which has to be fulfilled. Because in those days, good were good and evil were evil. There was no mixing up. So once they asked for goddess, they accepted her, she came in her real form and she worked it out. But in modern times, you must know that all these evil things are also lingering in your head, little bit here and there. People are extremely superficial. They are very much prone to the mass attitude, fashions, things like that. Sort of their personality is not that developed as that of those bhaktas who knew they were right, who knew they were righteous, who knew whatever they were doing was correct and were standing on their legs, firm. So, the modern Sahajogi is very different from the Sahajogi of olden time. Because in the olden times, it was not easy to get realization. 1 in a billion or in a trillion. And they had to work very hard. So as they worked hard, very hard, they got cleansed and built up themselves and toiled. Like any art piece which takes time, is done with care, is definitely 1,000 times better than these modern artists just putting 2-3 lines like this. So today's human being is like a modern artist, you see. You put one line and you say, you must see this into that person. You must have an identity. I mean, what identity you can have? With one line, you say, find out the identity. So the Sahajogis which are today here have to realize that all these things are surrounding us. And these evil forces are also there. There are some within us, some are without. So it looks to be a very difficult task, but it's not. Because one condition, if you can understand, is that you have to recognize me. I know I'm Mahamaya, I'm really very clever at it. But I'm truthful. I do not have crocodile tears. I cannot have. I'm truthful. But still, I'm Mahamaya. So to recognize me, what should we do? If we recognize, then you are protected. And the cleansing is the simplest thing in Sahaja is to be collective. If you are not collective, then know that something wrong with you. If you are collective, then as if you are taking your bath in the river Ganges. You don't have to go to Himalayas, you don't have to do individual sadhana much, you don't have to, just be collective. If you are collective, if you are enjoying the collective, then you should know that you are clean. No blemishes there. You are absolutely all right. Now the second part of this Mahamaya business. I had to be very close to you. I had to be extremely close. Talk to you, to have a rapport, to tell you everything about yoga, to make you absolutely aware of yourself. This had to be done, and with all these complications within your mind, within your heart,
within your body. I had to work it out. To come close in the real form would have been very dangerous. So one had to be a Mahamaya. But despite that, if you could recognize me, to understand me, that I am Divine Personality, it's an incarnation. That's all the deities want. Then they'll look after you in every way. They'll give you all the powers, they'll give you all the satisfaction, all the protection that you want. This is the condition which for a rational mind is very difficult to understand. That how can Adi-Shakti be in one body? How can the infinite can become finite? But human beings cannot do that. Only human being. God can do it. He is God after all. And if so, you have so many miracles, you have so many photographs, so many things to see, but this is what one has to recognize. Oh, I see people, when I talk to them, they start talking to me a little frivolously. Not with that depth, not with that feeling that I am Mahamaya. Then some of them even answer me. Some of them, if I tell them something, they are ready to give an answer, explanation. Of course, this freedom I have given you deliberately. But must understand that you have to talk to me in a way that is, you would talk to Adi-Shakti. Very important. Then how you behave is very important. It should not be artificial. It should not be superficial. But best is to put your hand on your heart, both the hands, and just try to feel. Your mother is Adi-Shakti. She has created all this universe. She has created all this world. And she is for your protection. Even Sri Krishna could not protect Pandavas. They had to go in the forest, they had to suffer. But not Sajogis. As soon as I come to know about your problems, my attention can work. Now the Adi-Shakti's work is to give you realization first. Second is to give you life, to comfort you. If you have physical problems, she will look after you. She'll go all out. If you have mental problem, she'll try to solve you. So she is a comforter. She gives you the comfort. At the same time, she protects you. I have seen many people, even now, get frightened very soon at the slightest thing. Why should you be frightened? There's a tiger standing. You can't see him, maybe. Today might be in the picture. And your mother is so powerful. You have to understand how powerful she is. This is the understanding is not in your heads. Sometimes your wives are more powerful or your children are more powerful. When you know that your mother is so powerful and she is your mother,
then you should be absolutely secure. And then things work out. I'll give you an example of one gentleman whom I met in Madras once, not many years back, about I think 2-3 years back or so. Such a seeker, immediately recognized me. And then he went down to Bombay, posting was there, and he received a letter saying that his mother on deathbed. So he went down. The doctor said that she has a galloping cancer and she is going to die in no time. He knows my mother is Adi Shakti. Just took my photograph, sat before me. He said, Mother, I have nothing to say, whatever you think proper for my mother, please do that. Just he said so. It's connected. They said 3 days after she's going to die, 3 days after she got out of the hospital. He took him down to Bombay, showed him in a hospital, in cancer hospital. They said she has no cancer, nothing, she's completely cured. If the energy is not allowed to flow, you are still worried about your wife, you are worried about your house, you are worried about your children, you are worried about this, about my children, my house, my wife. This my, when it drops, then I can work. But it should not be taken that I am saying that you become ascetics. No way. No saints were ascetics. They all had wives, they all had children. But all their attention was at the lotus feet of the mother. As Guru Nanak has said, that a little boy is playing with his kite. The kite is going all over. And he is talking to his friends, joking, this thing. But his attention is on the kite. There's a lady who is cleaning her house with a little child on her waist, and she's cleaning the house and grooming it. She's doing everything, but her attention is on her child. Then there are ladies in India, as you know, they have 3-4 pitchers filled water and they walk with both the hands like this. They know how to balance it. They're talking to each other, laughing, making fun, pulling legs. But the attention is on the pitchers. My attention is always on your Kundalini. You cannot play tricks in Sahajya. Take it from me. Anybody who tries to play any trick will be very badly punished. So please be very, very careful not to be dishonest and not to play tricks in Sahajya. I won't do anything, but here they are. You see already with all his teeth. They are all fixed quantities, I have told them. They are fixed quantities. They know what to do and they will do it. So there is no need to play any tricks in Sahajya. This is another mistake of Sahajogis, that they think they can play tricks with me or with Sahajya. When those things come into your head, I would say these are demonic ideas, because they will destroy you completely. On one side, Sahajya is a blessing. Absolutely blessing on the ascent, you go ahead like that. You go to a height, but you must know also you have reached the height, you have to be very careful to be there, because once you fall from that height, how deep you will go? It's logical again to see that you will fall very low. So here you are having the blessings, all the beauties, all the love, all the joy, all the knowledge, all the friends, all the care. And there, if you don't want to be here, just because you are playing tricks, you want to be here and play tricks, that is not possible.
that doesn't work out. You are immediately thrown out. And once you are thrown out, God knows where you'll go. That's not our lookout. But you are thrown out by these. So one has to know that the deities are extremely alert. And they are watching all of you. Because they have to guard you, they have to look after you, they have to help you, they have to do everything for you. They have to work out everything for you. They are the ones who create flowers for you. They are doing all kinds of good things for you. But at the same time, they are only attached to me. All of them. Not to you. Because you are my children, they are looking after you. Once you try to misbehave, you are finished. And you go down. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், வாழ்க்கையின் மாயை நிலையில் அகப்பட்டு கொண்டிருக்கும் நாங்கள் தங்களின் அன்பினால் உண்மை எதுவென்று உணர்ந்திருக்கிறோம் தாயே. முழுமையாக தங்களின் அன்பை உணர்ந்திருக்கிறோம். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் செலுத்தும் நபர்களாக இருப்பதற்கு தயவு செய்து எங்களுக்கு வலிமையை தாருங்கள் அம்மா. தாங்கள் கூறிய கூற்றின்படி நாங்கள் முழுமையான சகஜ யோகிகளாக மாறுவதற்கு தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. தாய், இன்றைய தியானத்தில் எங்களுக்கு பல உண்மைகளை புரிய வைத்தமைக்கும் தங்களின் அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை எங்களுக்கு அறிய வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்கு இன்றைய கூட்டு தியானத்திற்கான சூழ்நிலையும் தங்களின் அருளுரையை நாங்கள் கேட்பதற்குரிய நிலையை எங்களுக்கு தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.